திருப்பத்தூர் மாவட்டத்தில் வீடு இல்லாமல் வறுமையில் வாழும் 7ஆம் வகுப்பு மாணவிக்கு தாவேக உறுப்பினர் நிதி, மளிகைப் பொருட்கள் மற்றும் கல்வி உதவிகளை வழங்கி மாணவியின் குடும்பத்தை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார். தாவேக உறுப்பினர் ஒருவர் மாணவியை காரில் அழைத்து சென்று அவர் குடும்பத்திற்கு பணம், மளிகைப் பொருட்கள் மற்றும் ஜவுளி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். மேலும், நீ விரும்பும் அளவுக்கு படி, உன் கல்வி செலவுகளை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனவும் உறுதியளித்துள்ளார். இந்த செயல் அந்த குடும்பத்தினரிடம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனக்கு ஒரு பெண் குழந்தை இங்கதான் புதுப்பேட்டில தான் 5வது வரையும் படிக்க வச்சேன். இப்ப 4 மணிக்கே இங்க வந்துடுறா. இது எல்லாம் இங்க ஆளுங்க எல்லாம் தொல்லை. அதனால பயந்து பயந்து வாழ்றதோட திருப்பத்தூர் போயிடுவேன். அங்கேயே சேர்த்திட்டு இருக்கிறேன் 7வது TMS ஸ்கூல்ல. அங்கிருந்து பாப்பால பஸ்ல கூட்டிட்டு வந்துடுறாங்க. அங்கதான் கூலி வேலைக்கு ஜல்லி தூக்க, அது தூக்க, மணல் தூக்க இப்படி போறேன். ஒரு நாளைக்கு வேலை இருக்குது, ஒரு நாளைக்கு வேலை இல்லை. கூலி வேலை செஞ்சுதான் பிழைக்கிறேன். கட்டிக்கிறதுக்கு துணிமணி இல்லை, சாப்பாட்டுக்கு எதுவும் இல்லாம அவஸ்தைப்பட்டுனுக்குறேங்க. அதிகாரிங்க நீங்க தான் ஒரு வீடு கட்டி ஐயா 30 வருஷமா இருக்கிறேங்க. அம்மா ஆதி காலத்துல இருந்தே இங்கதான் இருக்குது. ஆயா அம்மாவோட அப்பா இங்கதான் குப்பைவாரின்னு இருந்தாங்க ஐயா. அவங்க அப்பா அம்மா அவங்க இறந்துட்டாங்க. இப்ப அம்மா தான் இருக்குது. எல்லாரும் போயிட்டாங்க. அம்மா தான் எனக்கு ஆதரவா இருக்கிறாங்க. வேற யாரும் இல்லை ஐயா. இங்க பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் தனியா இருக்கிறாங்க. அவ்வளவுதான் ஐயா. கரண்ட் வசதி இல்லை, ஒண்ணும் இல்லை. பூச்சிப்புழுக்கெல்லாம் இங்க வருது. இதான் பயந்து பயந்து இருக்கிறேங்க. ஒரு வீடு கொடுத்தா நல்லா இருக்கும்.